மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 அமைச்சர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கு. எந்த 2 அமைச்சர் அப்படின்னா, நம்ம ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா. இந்த அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் கார் கம்பெனியை பார்க்க போகிறேன், கப்பல் கம்பெனிக்கு உண்டாக போகிறேன், நான் தொழில் முதலீடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உண்டாய் கம்பெனிக்கெல்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். உடனே நான் 16,000 கோடி கொண்டாண்டாங்க, 40,000 கோடி கொண்டாண்டாங்க, 30,000 கோடி கொண்டாண்டாங்கலாம் சொன்னாங்க இல்லையா. இதற்கு அவர் போய் அங்கே சவுத் கொரியாலாம் போயிட்டு பயங்கரமாக எல்லாம் போய் வீடியோலாம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டாங்க. அப்போவே எப்போ போனாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அவர் திடீர்னு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போயிட்டு அவரும் போய் எங்கே போனார் எதுக்கு போனார்லாம் தெரியாது, போயிட்டு வந்துட்டார். இவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வருகிற இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுகிற முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுகிற கூட்டம் அது நடத்தணும். சட்டசபை கூட்டத்தொடர தொடங்கணும். அதற்கான தேதி வச்சு அதுக்கான விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக இன்னைக்கு கூடியிருந்தாலும் இந்த 2 அமைச்சர்கள் விளக்கம் அளிக்கணும். எந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பர்மிஷனே இல்லாமல் எந்த அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு. நோட்டீஸ்க்கு இவங்க 2 பேரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு அமைச்சராக இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர், அதுவும் ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. துறை ரீதியாக அவங்க அங்கே போவதற்கான விஷயங்களை முன்கூட்டியே உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்லி அனுமதி பெற்று இத்தனை நாள் போகிறோம், இதற்காக போகிறோம், இந்த விஷயத்துக்காக போகிறோம். பர்சனலுக்காக நீங்கள் சிகிச்சைக்கு போனால் கூட ஒன்றிய அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி தான் போக முடியும். எமர்ஜென்சின்றது வேற. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அந்த நேரத்தில் ஒரு விஷயம், அப்போ அவருக்கு அந்த நேரத்திலே ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி அவசரமாக அந்த வேலைகள் செய்து 24 ஹவர்ஸில் அதுக்கான அனுமதியை பெற்று போவாங்க. இப்போ இந்த 2 அமைச்சர்களும் அவங்க வெளிநாட்டுக்கு போனதை ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலை. எதற்காக போனாங்கன்னா, நான் தொழில் முதலீடை ஈர்க்க போனேன்னு அந்த அம்மா சொல்லும். யாருன்னா ரீல்ஸ் கீர்த்தனா இருக்குல்ல, அந்த அம்மா சொல்லும். ஆனால் என்ன தொழில் முதலீடு வந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஏற்கனவே திமுக அரசாங்கம் போட்ட பல விஷயங்களை தான் இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி. இப்போ இந்த 2 அமைச்சர்களும் நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பதில் வந்திருக்குல்ல, ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து, இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க இவங்க அப்படின்னா, நாங்க அரசை நடத்துவதற்காக அரசாங்கத்தினுடைய அனுமதி, முதலமைச்சரோட அனுமதியை தான் போனோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா முதலமைச்சருக்கே பவர் கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நீங்க போன்னு சொன்னா கூட துறை ரீதியான அதிகாரிகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல, பிரைவேட் தனிப்பட்ட எனக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, நான் வெளிநாட்டுக்கு போக முடியுமானா போகலாம். நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னா போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு அரசு பதவியில் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ முக்கியமான அதிகாரியாகவோ இருக்கிறீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்பாக அந்த முன் அனுமதியை பெற்று டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று வழங்கப்படும். அதை தான் எடுத்துக்கிட்டு போக முடியும் நீங்கள். அப்போ இந்த நடைமுறை கூட நீங்கள் பின்பற்றாமல் தாந்தோன்றித்தனமாக, திமிர்த்தனமாக அல்லது தெரியாதனமாக, ஒன்று திமிர்த்தனமா இருக்கணும், இல்லை தெரியாதனமா இருக்கணும். அதிகாரிகள் உங்களுக்கு சரியா கைட் பண்ணல. இதுல இருந்து உங்களை சிக்க வச்சது அதிகாரிகள் தான். ஏன்னா அந்த அதிகாரிக்கு நல்லாவே தெரியும், ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொன்னா நிச்சயமா அவங்கள டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கி எந்த நாட்டுக்கு போறோம், எத்தனாம் தேதி போறோம், எத்தனாம் தேதி திரும்பி வரோம், இதற்கான செலவுகள்லாம் யார் பார்த்துருப்பான்? இந்த செலவெல்லாம் அரசாங்க செலவு தானே. யார் அப்போ வீட்டு சொத்து? நீங்களும் நானும் கட்டுற வரி பணம். இதுல இருந்தா இவங்கெல்லாம் சவுத் கொரியா போறாங்க, அமெரிக்கா போறாங்க, ஆப்பிரிக்கா போறாங்க. ஏன்னா இவர் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார். எதுக்கு போனார் அமெரிக்கா, என்ன போய் கைட்டிட்டு வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏன் போனாருன்னு தெரியாதுங்க. அதுக்கு எந்த விதமான அடிப்படை அறிக்கையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விஷயங்களோ, எதற்காக அவர் அங்க போனார்ன்ற விஷயமோ தெரியாது. ராஜ்மோகனை சொல்றேன் நான். இவங்க சவுத் கொரியா போனாங்க. கேட்டா ஒரு போட்டோ வந்த பிறகுதான் தெரியுது, அவங்க நான் நினைச்சா அது ஏஐ போட்டோ போல இருக்கு அப்படின்னு. இல்ல நிஜமாவே அவங்க அங்க போனாங்கன்றது அப்புறம் தான் தெரியுது. ஆக இந்த 2 பேரும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள மாட்டியிருக்காங்க.
ஏற்கனவே ரீல்ஸ்க்கு இருக்கிற மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் அந்த அம்மாவால தொழில்துறையை ஒழுங்கா ஃபாலோ பண்ண தெரியல, நடத்த தெரியல. ஆகவே அவர்களுக்கு விரைவில் கல்தா கொடுக்கப்படுவார், தொழில்துறை அந்த மாட்டு புடுங்கப்படும்னு சொல்லப்படுது. ஏன்னா எப்படினாலும் இடைத்தேர்தல் நடந்தால் அதில் யாராவது ஒருத்தர் தாவேகா சார்பில் இங்கே அதிமுக கலந்து ஓடி போனவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு தான் மந்திரி பதவி வழங்கப்படும். அப்போ ஏற்கனவே 35 பேர் இருக்காங்க, இங்கே 34 பேர் ஏற்கனவே மந்திரி இருக்காங்க. அப்போ யாரையாவது தூக்கினாதான் இன்னொருத்தரை ஃபில்அப் பண்ண முடியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்திரிகள் வேஸ்ட் மந்திரிகளாக மாறி இருக்காங்க. அதில் மிக குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சர், அந்த நடிகர் இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவரை தூக்க போறாங்க. அவருக்கு எந்த விதத்திலும் அடிப்படையில் அவர் கூடவே இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஊழல் கரைபிடிந்தவர்கள், கோடி கோடியா கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆந்திரா கடற்படை நம்மளை பிடிக்குது, தமிழ்நாட்டுக்காரன. அங்க கூட அவங்களை மீட்டெடுக்க துப்பு இல்லாத ஒரு மீன்வளத்துறை அமைச்சர். அவர் மக்கள் கேட்டா தெரிச்சு ஓடுறாரு, வெயில்ல நிக்க முடியாதான். எப்பேற்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா? மக்களை ஓட்டு போட்டவங்க மக்கள் உங்களை தான் சொல்லணும். நான் விசிலுக்கு ஓட்டு போட்டவன்லாம் தெருவில் வந்து நின்று கதறிட்டு இருக்கானுங்க. அவர் மீது பெரிய விஷயம் எதுவும் வரல. மீன்வளத்துறை தொடர்பாக அவர் எந்த விதமான நன்மை இது வரைக்கும் செய்யல. அந்த துறை மக்கள் அவ்வளவு அவதியில் இருக்காங்க. இன்றைக்கும் இலங்கை கடற்படை சூடுறதும் சாவடிக்கிறதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இவனா நாட்டை கடந்து இருந்தவன் தான் பண்ணான். இப்ப ஆந்திராக்காரன் பண்றான், கர்நாடகாக்காரன் பண்றான். எல்லை தாண்டி வந்துட்டீங்கடா நீங்கன்னு. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஸோ இது ஒரு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தை தாண்டி அடுத்ததாக வந்து உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தொழில்துறை அந்த கீர்த்தனா அவர்கள் இந்த ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டது, அப்புறம் அவங்க சுத்தி இருக்கிற நபர்களுடைய பல விஷயங்கள் வெளிப்படையா ஊடகங்கள்ல வெளில வந்துட்டே இருக்கு. அவங்க யாரு, எப்படி ஆந்திராவுக்கு மட்டும் எல்லா தொழில் முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது, ஏற்கனவே திமுக அரசாங்கத்தால் MOU சைன் பண்ணப்பட்டதெல்லாம் சத்தமே இல்லாம ஆந்திராவுக்கு ஏன் ஓடி போகுது, ஆந்திராவில் ஏர்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, அப்ப இங்க பரந்தூர் என்ன ஆச்சு, இப்படி பல விஷயங்கள்ல தொழில்துறை மீது கடும் அதிருப்தி. அந்த அமைச்சரும் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கனிமவள பிரபு, அவர் வந்து வந்த 60 நாள்ல அவர் தான் நம்பர் 1 பணக்காரர மாதிரி இருப்பார் போல இருக்கு. அவ்வளவு கொள்ளடிச்சிருக்காராம், அவ்வளவு வருமானம் பார்த்திருக்காராம். குவாரிகளை மூடிட்டு திறக்கணும்னா இவ்வளவு பணம் கொடு. ராத்திரிலாம் குவாரி ஓடுது. இப்ப மக்கள் எதிர்ப்பை மீறி ராத்திரிலாம் குவாரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு 7 அமைச்சர்கள் உளவுத்துறையால ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதுல இந்த விஸ்வநாதன் காங்கிரஸ் அமைச்சர், இதுவும் வேஸ்ட், தண்டம், 10 காசு பிரயோஜனம் இல்லாத ஆளாம். இவரை மாற்றிவிட்டு வேற காங்கிரஸ்ல வேற ஆளுக்கு கொடுங்க நீங்க அப்படின்னு கேட்பதற்கான சூழல் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மை அதுதான். இவர்கள் செயல்பாடுகள் சரியில்லைன்னு முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கலான்னு உளவுத்துறை வந்து முதலமைச்சரை சந்திக்கவே வாய்ப்பு இல்லை. உளவுத்துறை செய்திகள் எல்லாம் என் தம்பி ஜெகதீஷ், அந்த விஷ்ணு ரெட்டி, இந்த மாதிரி நபர்களுக்கு தான் போகுது. அனைத்து நிர்வாகங்களும் அவங்க தான் பாக்குறாங்க. இவரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் கார் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. நிர்வாகம் அப்படிதான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோட்டீஸ்ல 2 அமைச்சர்கள் நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஏன் போனார்கள் என்பது குறித்துதான கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. என்ன நடக்க போது, ஒன்றிய அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுக்கும், என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருப்போம். மீண்டும் பல விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.